بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَلَقَدْ عَلِمْتُمُ الَّذِينَ اعْتَدَوْا مِنْكُمْ فِي السَّبْتِ فَقُلْنَا لَهُمْ كُونُوا قِرَدَةً خَاسِعِينَ فَجَعَلْنَاهَا نَكَالًا لِمَا بَيْنَ يَدَيْهَا وَمَا خَلْفَهَا وَمَوْعِظَةً لِلْمُتَّقِينَ صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னையும் உங்களையும் அவனை பயந்து அஞ்சி அவனுடைய பொருத்தத்தை மட்டும் எதிர்பார்த்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. வர்துவானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹுடைய பொருத்தம் அனைத்தை விடவும் மிக பெரியது. குர்ஆன் அப்படித்தான் சொல்லி இருக்கிறது. அல்லாஹுடைய பொருத்தத்தை மட்டும் நாடுங்கள், அல்லாஹுடைய பொருத்தத்தை மட்டும் எதிர்பாருங்கள், அல்லாஹுடைய பொருத்தத்துக்காக வேண்டி வாழுங்கள். அவனுடைய பொருத்தம் அனைத்தை விடவும் மேலானது. வர்துவானும் மினல்லாஹி அக்பர். என்னையும் உங்களையும் கொண்டு இறைவன் பொருந்திக் கொண்டு விட்டால் அவனுடைய படைப்பினங்கள் அனைத்தும் எங்களை நேசிக்க ஆரம்பித்துவிடும். அவனுடைய அதிருப்திக்குரியவர்களாக நானும் நீங்களும் மாறிவிட்டால் யாருடைய பொருத்தத்தையும் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. எங்களை சூழ இருக்கக்கூடிய அனைத்துமே எங்களுடன் அதிருப்தி அடைய ஆரம்பித்துவிடும். ஏனென்றால் அல்லாஹுடைய படைப்பினங்கள் அனைத்தையும் அவன்தான் நிர்வகித்து கொண்டிருக்கின்றான். யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ வல் அர்த். வானம் பூமியினுடைய நிர்வாகம் அவனுடைய கையில் தான் இருக்கிறது. அவன்தான் நிர்வகித்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு நாங்கள் வழிபடும் பொழுது எங்களை சூழ இருக்கக்கூடிய அனைத்தும் எங்களை மதித்து எங்களுக்கு வழிபட்டு சுப்ஹானல்லாஹ் நடக்க ஆரம்பித்து விடுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி வாழுவோம், அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி செயல்படுவோம், அல்லாஹுடைய பொருத்தத்தை மட்டும் அவனிடத்தில் வேண்டி நிற்போம். வர்துவானும் மினல்லாஹி அக்பர். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, சூரத்துல் பக்கராவினுடைய 65வது 66வது திருவசனத்தின் ஊடாக பனு இஸ்ராயில், குறிப்பாக யூத சமூகத்தினுடைய இன்னொரு கெடுபிடியை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே எடுத்துரைத்து எங்களுக்கு அதனூடாக புத்தி சொல்லுகின்றான். குர்ஆனுடைய வரலாறுகள் எதுவுமே ஒரு வரலாறு, ஒரு நிகழ்வை பதிவு செய்வது நோக்கமல்ல. குர்ஆனுடைய வரலாறுகள் அனைத்தும் இந்த குர்ஆன் கொடுக்கப்பட்ட உம்மத்தாகிய எங்களுக்கு ஒரு படிப்பினை, நாங்கள் படிக்க வேண்டிய பாடம், எங்களுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய புத்திமதிகள் என்ற அடிப்படையில் தான் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற அத்துணை புத்திமதிகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. மா கான ஹதீஸன் யுஃப்தரா. இதில் சொல்லப்பட்ட எந்த ஒரு கதையும் இட்டுக்கட்டப்பட்டவைகள் அல்ல. இது கதை என்று சொல்லி நீங்கள் மொழிபெயர்ப்பதை விடவும் நிகழ்வுகள் என்று மொழிபெயர்ப்பது தான் மிக பொருத்தமானது. என்றால் கதை என்று சொல்லும் பொழுது, ஒரு தமிழில் கதை என்று சொல்லும் பொழுது நாங்கள் நினைப்பது அது கதை, அது யதார்த்தமானதல்ல, நிகழ்ந்த ஒன்றல்ல, ஒரு கற்பனை கதை என்று தான் அதை நாங்கள் வர்ணிப்போம். ஆனால் குர்ஆனுடைய கதைகள் அல்லவைகள். மாக்கான ஹதீஸை யுஃப்தரா, இட்டுக்கட்டப்பட்ட, சோடிக்கப்பட்ட, அலங்கரிக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட ஒரு கதை அல்ல இது. வலாக்கின் தஸ்தீக், இவைகள் எல்லாம் உண்மைப்படுத்தப்பட்டவைகள் அல்லாஹ்வின் ஊடாக. எதுக்காக வேண்டி? வமௌஇலத்தன் வஇபரத்தன். இதில் படிப்பினை இருக்கிறது, பாடம் இருக்கிறது. இதை வைத்து எங்களுக்கு வாழ்ந்து கொள்ள முடியும். அல்லாஹ் புத்தி சொல்லுகின்றான். மா கான ஹதீஸன் யுஃப்தரா வலாக்கின் தஸ்தீக் அல்லதி பைன யதைஹி வதஃப்ஸீல குல்லி ஷைஇன் வஹுதன் வரஹ்மத்தன் லிகௌமி யுமினூன். சுப்ஹானல்லாஹ். இதில் நேர்வழி இருக்கிறது, புத்திமதி இருக்கிறது. அஸ்ஸஈது மன் வஇத பிகைரிஹி. உண்மையான சீதோவித்தனம் என்ன தெரியுமா? மற்றவர்களை பார்த்து பாடம் படித்துக் கொள்வது. அவருடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன, இவருடைய எழுச்சிக்கு காரணம் என்ன,
அவருடைய சோதனைக்கு காரணம் என்ன, இவருடைய வசதி வாய்ப்புக்கு காரணம் என்ன? ஒருவரை பார்த்து வாழ்க்கையில் பாடம் படித்துக் கொள்வதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடிப்படையில் பனு இஸ்ராயில் யூத சமூகத்தினுடைய இன்னும் ஒரு நிகழ்வை, இன்னும் ஒரு அடாவடித்தனத்தை அல்லது இன்னும் ஒரு பழக்க வழக்கத்தை இங்கே அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். அது என்னவென்று சொன்னால், யூத சமூகத்தினருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருந்தான், நீங்கள் வெள்ளிக்கிழமை நாட்கள் எங்களுக்கு இருப்பது போல அவர்களுக்கு இருந்த நாள் சனிக்கிழமை நாள். சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லியிருக்கிறார்கள், அவர்களாகவே அல்லாஹ்விடத்தில் வேண்டிக் கொண்டார்கள், எங்களுக்கு ஒரு நாளை ஒதுக்கித் தருவாயாக, நாங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும், உன்னை வணங்கி வழிபட வேண்டும், உன்பக்கமாக நாங்கள் மீள வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு நாளை எங்களுக்கு ஒதுக்கித் தருவாயாக. எங்களை பொறுத்தவரையில் வெள்ளிக்கிழமை நாள் அப்படி அல்ல. எங்களுக்கு அந்த நேரத்தில் மட்டும்தான் தொழில் செய்யக்கூடாது. அதுவும் ஜும்மா யாருக்கு கடமையோ அவர்கள் தான் செய்யக்கூடாது. ஒரு முசாஃபிராக இருக்கிறாரு, அவருக்கு ஜும்மா கடமை இல்லை, தொழில் வாய்ப்புக்காண்டி போயிருக்கிறாரு, அதுக்காக வேண்டி வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்களுக்கு ஜும்மா கடமை இல்லை என்ற அர்த்தம் அல்ல. அதுக்கு நிபந்தனைகள் இருக்கிறது. ஒரு முசாஃபிராக இருந்தால் அதற்கு நிபந்தனை இருக்கிறது. ஒரு ஊரில் வாழக்கூடியவரை 3 வகையாக பிரிக்கலாம். முஸ்தௌத்தின், அந்த ஊரில் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய பிரஜா உரிமை பெற்று அந்த ஊரில் வாழக்கூடியவர். இன்னும் ஒருவர் முகீம், 4 நாட்களுக்கு மேலே அந்த ஊரில் தரித்து நிற்கக்கூடியவர், அவருக்கு வேறு சட்டம். இன்னும் முசாஃபிர், அந்த ஊரை கடந்து போய் கொண்டிருக்கக்கூடியவர், நகர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர், இப்படியாக இருக்கிறது சட்டங்கள். எனவே எங்களுடைய ஜும்மாவை வெள்ளிக்கிழமை நாளை பொறுத்தவரையில் ஜும்மாவுக்கு முன்னாலேயும் தொழில் செய்யலாம், ஜும்மாவுக்கு பின்னாலேயும் தொழில் செய்யலாம். ஆனால் ஜும்மாவுடைய நேரத்தில் மட்டும் இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுக்காக வேண்டி அழைக்கப்பட்டு விட்டால் ஃபதருல் பை, தொழில், அதாவது நீங்கள் வியாபாரத்தை, வர்த்தகத்தை, தொழில் நடவடிக்கைகளை, அது தொழில் என்று சொல்லும் பொழுது எதுவாக இருந்த, விவசாயமாக இருக்கலாம், தொழிலாக வாங்குவது விற்பதாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லி விட்டு சொல்லுகிறான். தொழுது முடிச்சிட்டீங்களா, நீங்கள் போங்க. ஆனால் யூத சமூகத்துக்கு அப்படி அல்ல. அவர்களுக்கு சனிக்கிழமை நாளில் எதுவுமே செய்யக்கூடாது. வணக்க வழிபாடுகள் ஓய்வாக இருக்க வேண்டும். அது அவருடைய ஓய்வுக்குரிய நாள். வியாபாரம், வர்த்தகம், தொழில், வாழ்வாதாரத்துக்கான எந்த ஒரு முயற்சியும் செய்யக்கூடாத நாள் என்பதுதான் அவர்களுக்கு இருந்த கட்டளை. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி இருக்கிறார்கள், அப்படி ஒரு கட்டளை அவர்களுக்கு இருக்கவில்லை, அவர்களாகவே அல்லாஹ்விடத்தில் கேட்டு வாங்கி கொண்டார்கள், இப்படிப்பட்ட ஒரு நாளை எங்களுக்கு ஒதுக்கி தருவாயாக என்று. அதற்கு ஏற்ப அந்த நாள் ஒதுக்கி கொடுக்கப்பட்டது, அதுதான் சனிக்கிழமை நாள். இப்போ இந்த சனிக்கிழமை நாளில் மாஷா அல்லாஹ் அவர்கள் கேட்டுக்கொண்டது போல ஓய்வாகவும் வணக்க வழிபாடுகளிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அதில் அவர்கள் நிலையாக இருக்கவில்லை. அல்லாஹ் அவர்களை சோதித்தான். எப்படி சோதித்தான் தெரியுமா? அவர்கள் வாழ்ந்த பிரதேசத்தில் கடல் பிரதேசம், கடல் பகுதிகளில் வாழக்கூடியவர்கள். ஏனென்றால் அவர்களை பற்றி குர்ஆன் சூரத்துல் அராஃபில் சொல்லும் பொழுது வஸ்அல்ஹும் அனில் கரியத்தில் லத்தி கானத் ஹாதிரத்துல் பஹர், கடல் ஓரங்களில், அதாவது கடற்கரை ஓரங்களில் வாழ்ந்த அந்த சமூகத்தை கேட்டு பாருங்கள், அவர்களுக்கு என்ன நடந்தது, சனிக்கிழமை நாளில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நீங்கள் கேட்டு பாருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அராஃபினுடைய 163வது திருவசனத்தினூடாக இதை அல்லாஹ் இங்கே பிரஸ்தாபிக்கின்றான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அப்படி சொன்னான், நீங்கள் இந்த சனிக்கிழமை நாளில் நீங்கள் மீன் பிடிக்க போக வேண்டாம். ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அவர்களை சோதித்தான். எப்படி சோதித்தான்? சனிக்கிழமை நாட்களில் தான் அதிகமான மீன்கள் கரை ஒதுங்குகிறது, அதிகமான மீன்களை கண்டுகொண்டார்கள், அதிகமான மீன்கள் தென்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். ஒரு பக்கம் பிடிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். மறுபக்கத்தில் மாஷா அல்லாஹ்
தண்ணிக்கு மேல கண்ணுக்கு படுற அளவுக்கு ரீச் பண்ணக்கூடிய இடத்து அளவுக்கு மீன்கள் அதிகமாக இருக்கிறது. அடுத்த நாள் பான அது காணாமல் போய்விடுகிறது. இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை சோதித்தான். இந்த நேரத்தில் குர்ஆன் சொல்லுகிறது, மக்கள் 4 வகையாக பிரிந்து விட்டார்கள். ஒரு கூட்டம் அல்லாஹ் வேண்டாம் என்று சொன்னதை அப்படியே அவர்கள் தடுத்து கொண்டார்கள். அதில் அவர்கள் போகவில்லை, அவர்கள் வேட்டைக்கு போகவும் இல்லை, மீன்பிடிக்க போகவும் இல்லை, அவர்கள் தடுத்து கொண்டார்கள். இன்னும் ஒரு கூட்டம் தஹையரு, அதாவது அவர்கள் ஒரு தந்திர உபகாரத்தை கையாண்டார்கள். என்ன செய்வாங்க என்றால், சனிக்கிழமை நாளையில் வலையை வீசிடுவாங்க, மீனை பிடிக்கிறதுக்கு வலை வீசுவாங்க. வலையை வீசி போட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், சனிக்கிழமை அப்படியே அந்த வலை கடலில் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நாளில் போய் அதை இழுத்தெடுப்பார்கள். அவங்க என்ன சொல்லுவாங்க என்றால், நாங்கள் சனிக்கிழமை மீன் பிடிக்க இல்லை என்று சொல்லி அவர்கள் தாங்கள் செய்த அந்த செயல்பாட்டுக்கு ஒரு தந்திர உபகாரத்தை கையாண்டு அதை செய்து கொள்வார்கள். இன்னும் ஒரு கூட்டம் அதை நிராகரித்து அது என்ன செய்தாங்கன்னு சொன்னால், அவங்க செய்கிறவங்க செஞ்சுட்டு போகட்டும், இது எங்களுக்கு எந்த அதாலையும் இல்லை, நாங்கள் இதை அலட்டிக்கொள்ள தேவையில்லை, நாமளும் நம்மட பாடும், நாங்கள் மீன் பிடிக்க இல்லை தானே என்று சொல்லி அவர்கள் ஒரு வகையான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டார்கள். நன்மையை கொண்டு ஏவவும் இல்லை, தீமையை கொண்டு தடுக்கவும் இல்லை, அவர்கள் மீன் பிடிக்கவும் இல்லை, தானும் தண்ட பாடும் என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்து விட்டார்கள். இது ஒரு கூட்டம். 4வது கூட்டம் கௌமுன் அன்கரு அலைஹிம், ஒரு கூட்டம் வெளியே வந்தார்கள், அவர்களுக்கு நசீஹத்து செய்தார்கள், புத்திமதி சொன்னார்கள், இதை செய்ய வானம் என்று சொன்னார்கள், எச்சரிக்கை செய்தார்கள். அப்போ ஒரு கூட்டம் கேட்டாங்க, லேம தஅது கௌமன் அல்லாஹு முஹ்லிக்குஹும், இந்த கூட்டத்துக்கு ஏன் வாப்பா புத்திமதி சொல்கிறீங்க? இந்த கூட்டம் தானே அழிஞ்சு போகிற கூட்டம், இந்த கூட்டம் தானே ஏற்றுக்கொள்ளாத கூட்டம், இந்த கூட்டம் தானே நிராகரிக்கிற கூட்டம், அவர்கள் இதில் நிராகரித்து கொண்டே வாழ்கிறார்கள், இவர்களுக்கு புத்தி சொல்லி என்ன பிரயோசனம் என்று ஒரு கூட்டம் கேட்டாங்க. அப்போ தான் அவர்களே சொன்னார்கள், எங்களுக்கு தெரியும் இவர்களை அல்லாஹ் அழித்து விடுவான், இவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்க மாட்டாது என்பது எங்களுக்கு தெரிந்தாலும் நாங்கள் ஏன் தெரியுமா இதை செய்கிறோம்? காலு மஅதிரத்தன் இலா ரப்பிக்கும், நாளைக்கு ரப்பிடத்தில் போய் நாங்கள் சொல்ல வேண்டுமே, எங்களோட கடமையை நாங்கள் செஞ்சிட்டோம் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் நாங்கள் எங்களுடைய தவறை வெளிப்படுத்தாமல் நாங்கள் குற்றம் விளைக்கவில்லை என்று சொல்லி ரப்பிடத்தில் எங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டுமே, அதற்காக வேண்டி நாங்கள் இப்படி செய்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். இப்போ வாங்கோ, இது இந்த 4 கூட்டமும் எங்கட சமூகத்திலையும் இப்பையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதில் முதலாவது படிக்க வேண்டிய பாடம், உலகை சம்பாதிக்கும் பொழுது ஒரு தொழிலதிபராக, ஒரு விவசாயியாக, ஒரு தொழிலாளியாக, ஒரு முதலாளியாக, ஒரு அரச உத்தியோகத்தராக, எப்படி இருந்தாலும் சரி, வாழ்வாதாரம் தேடி போகும் பொழுது 2 நிலைகள் ஏற்படும். ஒன்று, அல்லாஹ்வுக்கு மாறு செய்த நிலையில் சம்பாதிக்கிறது. முதலீட்டுக்கு பணம் கேட்டு போவது கஷ்டம், வட்டிக்கு பணம் வாங்குவது லேசி. முதலீட்டுக்கு பணம் கேட்டு போய் லாப நஷ்டத்தில் பங்குதாரேன் என்று சொல்லி கணக்கு பார்த்து அந்த வியாபாரத்தில் அதெல்லாம் செய்து கொடுப்பது என்பது சாத்தியமற்றது. வட்டிக்கு பணம் தாரேன் என்பது ரொம்ப லேசி. வட்டியை தாரேன், பணம் தான் அவன் தருவான், அது கணக்கு பார்க்க தேவையில்லை, அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து தான் விஷயம் முடிச்சு. உங்களோட வியாபாரம் நஷ்டமா லாபம், அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. எத்தனை வீதம் லாபத்தில் பங்கு, எத்தனை வீதம் நஷ்டத்தில் பங்கு, அதுக்கும் பிரச்சனை அல்ல. சுப்ஹானல்லாஹ். இப்படியாக ஹராம் ரொம்ப லேசாக இருக்கும், ஹலால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஜினா ரொம்ப லேசி, நிக்காஹ் ரொம்ப கஷ்டம். ஒரு பொண்ணை தேடணும், அதுக்கு ஒரு ஷாஹிது வேணும், வலி வேணும், அந்த வலியும் மன திருப்தியோடு நிக்காஹ் செய்து தரணும். அவர் குடும்பத்தை பார்ப்பார், பின்புலத்தை பார்ப்பார், எல்லாம் பார்ப்பார், பார்த்து தான் முடிச்சு தருவார். சுப்ஹானல்லாஹ். ஜினா செய்கிறோம்னு அப்படி எந்த பிரச்சனையும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். ஜினா ரொம்ப லேசி, இதாக கொஞ்சம் சிரமம், கஷ்டம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நன்மையையும் பாவத்தையும் நன்மையையும் அப்படித்தான் பிரித்து வைத்திருக்கின்றான். பாவம் செய்வது என்பது அந்த கடலில்
6 நாள் கிடைக்காத, 6 நாள் கண்ணுக்கு தென்படாத, 6 நாள் கண்ணுக்கு தென்படாத மீன்கள் அந்த 7வது நாள் சனிக்கிழமை நாளன்று கண்ணுக்கு தென்படுவது போல ஹலாலாக சம்பாதிக்கணும் என்று நீங்கள் ஆரம்பித்தால் வருமானம் தேடுவது கஷ்டம் மாதிரி தென்படும். ஹராமாக போனால் அது லேசாக வார மாதிரி விளங்கும். ஆனால் வித்தியாசம் என்ன தெரியுமா? இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. வித்தியாசம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டையும் குர்ஆன்ல சொல்லுகின்றான். நல்லோர்களுக்கு அல்லாஹ் உலகத்தை கொடுக்கிற முறை என்ன? நல்ல மனிதர்களுக்கு வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ். அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள், ஒரு ஊரில் வாழக்கூடிய மக்கள், சுப்ஹானல்லாஹ், அந்த ஊராக, அந்த கிராமமாக, அந்த நகரமாக எங்களுடைய ஊர் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு, அந்த ஊரில் வாழக்கூடிய மக்கள் எல்லாரும் முஃமின்களாக இருக்கிறாங்க, ஈமான் கொண்டு இருக்கிறாங்க. ரஸாக் அல்லாஹ், நாங்கள் பொய் சொல்ல தேவையில்லை, நாங்கள் கலப்படம் செய்ய தேவையில்லை, நாங்கள் மாறுபாடு செய்ய தேவையில்லை, நாங்கள் ஏமாற்ற தேவையில்லை, நாங்கள் இன்னமத்திற்கு குழிவெட்ட தேவையில்லை, நாங்கள் முயற்சி தான் செய்ய வேண்டும். ஹெல்தியான காம்படிஷன் இருக்கணும், வியாபாரத்தில் தொழிலில் போட்டி இருக்கணும், ஆரோக்கியமான போட்டி இருக்க வேண்டும். இப்படியாக இல்லத்தை நாங்கள் நம்புகின்றோம். உண்மையிலேயே வத்தகவ், தக்வாவும் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், பாவத்துக்கும் எங்களுக்கும் இடையில திரைகள் விழுந்திருக்கிறது. அப்படிப்பட்ட மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், லஃபதஹ்னா, ஃபதஹ, திறந்து விடுவோம், நாங்கள் திறந்து விடுவோம். எதை திறந்து விடுவோம்? பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமியினுடைய பரக்கத்துகளை நாங்கள் திறந்து விடுவோம். கொஞ்சம் கவனமாக படி கேளுங்க. ஃபதஹ, திறந்து விடுவான், நாங்கள் திறந்து விடுவோம். பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமிகளுடைய பரக்கத்துகளை திறந்து விடுவோம். கொஞ்சமாகத்தான் வரும், ஆனால் பரக்கத்தாக இருக்கும். தேவைகள் பூர்த்தியாகும், ஜக்காத்து கொடுக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து சம்பாதிக்கும் பொழுது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்து உழைக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்த நிலையில் நாங்கள் சம்பாதிக்கும் பொழுது என்ன கிடைக்கும் தெரியுமா? அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான். வலம்ம நசூ மா ذுக்கிரு பிஹி, நாங்கள் எதெல்லாம் அவங்களுக்கு சொன்னோமோ அவைகளை எல்லாம் விட்டு விட்டு, நசூண்டாய்க்கு விட்டு விட்டு, தரக்கு விட்டு விட்டார்கள் அல்லது மறந்து விட்டார்கள். நாங்கள் சொன்ன வட்டி வாங்க வேணும், அதே மறந்துட்டாங்க. கலப்படம் செய்ய வேணும், அதே மறந்துட்டாங்க. ஏமாத்த வேணும், அதே மறந்துட்டாங்க. லஞ்சம் கொடுக்க வேணும், அதே மறந்துட்டாங்க. மற்றவண்ட ஹக்க பறிச்சுக்கொள்ள வேணும், அதே மறந்துட்டாங்க. அனந்தரத்தில் துரோகம் செய்ய வேணும், அதையும் மறந்துட்டாங்க, அதையும் விட்டு விட்டாங்க. ஃபலம்ம நசூ மா ذுக்கிரு பிஹி, அவர்களுக்கு எவைகளை கொண்டெல்லாம் ஞாபகமூட்டப்பட்டதோ, இது ஹராம், இது ஹராம், இது பாவம், இதை செய்யவானம், இதை செய்யவானம் என்று சொல்லி எவைகளை பற்றியெல்லாம் நாங்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தோமோ, அவர்களுக்கு ஞாபகமூட்டினோமோ, அதெல்லாம் மறந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லஃபதஹ்னா அலைஹிம், அங்கேயும் ஃபதஹ, இங்கேயும் ஃபதஹ. அங்கே சொன்னான் ஃபதஹ்னா, நாங்கள் திறந்து கொடுத்தோம். இங்கேயும் சொல்கிறான் ஃபதஹ்னா, நாங்கள் திறந்து கொடுப்போம். எதை திறந்து கொடுத்தோம்? அபுவாப குல்லி ஷைஇன், வானம் பூமியினுடைய பரக்கத்துடைய கதவல்ல. எந்த தொழிலில் பெய்த்து அவர்கள் கை வைத்தாலும் அது வந்து கொண்டே இருக்கும். ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷைஇன், எந்த தொழிலை கை வச்சாலும் மாஷா அல்லாஹ் சம்பாதிக்கிறாங்க, வருமானம் வருகிறது, தேடுறாங்க, மக்கள் பார்த்து வியப்படைவாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், கொடுப்பேன் கொடுப்பேன், கதவுகளை திறந்து விடுவேன், எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டுவிடும். அதாலேயும் வருகிறது, இதாலேயும் வருகிறது, அதாலேயும் வருகிறது, கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், அது நிலையானது அல்ல, அது அவர்களிடத்தில் நிலையாக நிற்கவும் மாட்டாது. அவர்களுடைய செல்வம் தான் பெருகுமே தவிர அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் பெருக மாட்டாது, வாழ்க்கையில் பிரச்சனைகள் முடிவு பெற மாட்டாது, வாழ்க்கையில் இன்பம் இருக்க மாட்டாது,
வாழ்க்கையில் எப்பயுமே தடமாத்தமாக இருப்பார்கள். வாழ்க்கையில் எப்பயுமே முறைப்பாடுகள் நிறைந்து இருக்கும். வாழ்க்கையில் சந்தோஷத்தை நாங்கள் பறித்துவிட்டு அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம் என்று சொல்லி குர்ஆன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. நல்லவர்களாக மாறிவிட்டால், ஹலாலாக சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டால், லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்ள், அல்லாவுக்கு மாறு செய்த நிலையில் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டால், உலகை தேட ஆரம்பித்து விட்டால், லஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷைஇன், எல்லா துறையினுடைய எல்லா கதவுகளையும் நாங்கள் திறந்து கொடுத்து விடுவோம். உழைத்துக் கொள்ளுங்கள், தேடிக்கொள்ளுங்கள், சம்பாதித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வருமானம் தான் கூடிக்கொண்டு போகுமே தவிர வாழ்க்கையில் சந்தோஷம் கூடிக்கொண்டு போக மாட்டாது. வாழ்க்கையில் பிரச்சனைகள் குறைய மாட்டாது. பிரச்சனைகள் கூடிக்கொண்டே போகும், இன்னல்கள் கூடிக்கொண்டே போகும். வாழ்க்கையில் உலகத்தை விட்டு பிரிந்து போகக்குள்ள இழிவுபட்டவர்களாகத்தான் உலகத்தை விட்டு போவார்கள். குழந்தைகளுக்கு பிரச்சனைகளை விட்டுவிட்டு போவார்கள் என்பதை எல்லாம் குர்ஆன் சொல்லி காட்டியிருக்கிறார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்தின் ஊடாக எங்களுக்கு சொல்லித் தருகிறான், நீங்கள் யூத சமூகத்தை போன்று நாங்கள் அவர்களுக்கு சனிக்கிழமை நாளன்று மீன் பிடிக்க வேண்டாம் என்று சொன்னோம். அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஃபக்குல்னா, அதனால் அவர்களை நாங்கள் சொன்னோம், கூனு கிர்தத்தன் ஹாஸிரீன், அதாவது சிறுமை அடைந்தவர்களாக, குரங்குகளாக நீங்கள் மாறிவிடுங்கள். இதற்கு உலமாக்கள் 2 கருத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று, உண்மையிலேயே அவர்கள் குரங்குகளாக உருமாற்றப்பட்டார்கள் என்ற கருத்தும் இருக்கிறது. இன்னொரு கருத்து உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, உருமாற்றப்படவில்லை, அவர்கள் மனிதன் என்ற உலகத்தில் இருந்து மிருகம் என்ற உலகத்தின் பக்கமாக அவர்களுடைய குணம், அவர்களுடைய நடை, அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும், ஏனென்றால் அல்லாஹுடைய கட்டளைகளை புறக்கணித்து தான் தோண்டித்தனமாகவும் வயிற்றை நிறைத்து கொள்ள வேண்டும் என்ற அபிலாசையிலும் அவர்கள் வாழ்ந்ததின் காரணமாக அது மிருக உலகத்தின் ஒரு செயல்பாடு, மிருக உலகத்தின் ஒரு நிலைப்பாடு. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, நீங்கள் மிருகங்களாக ஆகிவிட்டீர்கள், மிருகத்துடைய இடத்துக்கு, மிருகங்களுடைய இடத்துக்கு நீங்கள் இறக்கப்பட்டு விட்டீர்கள் என்ற கருத்தை இங்கே சொல்லுகிறான் என்று சில முஃபஸ்ஸரீன்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே எதெப்படி இருந்தாலும் இப்படிப்பட்ட செயல்பாடுகளின் ஊடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களை இந்த நிலைக்கு தள்ளிவிட்டான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த நிகழ்வை நாங்கள் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் ஃபஜஅல்நாஹா நகாலன் லிமா பைன யதைஹா வமா கல்ஃபஹா வமௌஇதத்தன் லில்முத்தகீன், இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பின்னால் வரக்கூடியவர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும், அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய முத்தகீன்களுக்கும் தக்வாவுடையவர்களுக்கும் நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு முன்மாதிரியான ஒரு படிப்பினையாக நாங்கள் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே தெளிவுபடுத்தியிருக்கின்றான். ஃபஜஅல்நாஹா நகாலன் லிமா பைன யதைஹா வமா கல்ஃபஹா வமௌஇதத்தன் லில்முத்தகீன், இதனை அக்காலத்தில் அவர்களுக்கு பின்வரக்கூடியவர்களுக்கும் படிப்பினைக்குரியதாகவும் நாங்கள் பயபக்தியுடையவர்களுக்கு ஒரு உபதேசமாகவும் நாங்கள் ஆக்கி வைத்தோம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே தெளிவுபடுத்தியிருக்கின்றான். எனவே தொழில் வாய்ப்புகளை தேடி போகக்கூடியவர்கள், தொழிலுக்காக வேண்டி, வாழ்வாதாரத்துக்காக வேண்டி முனையக்கூடியவர்கள் படிக்க வேண்டிய பாடம், யூத சமூகத்தினர்கள் எப்படி தந்திர உபகாரங்களை கையாண்டு ஹராமானவைகளை ஹலாலாக்குவதற்கு முனைந்தார்களோ அந்த முடிவை நாங்கள் எடுத்துவிடக்கூடாது. சுப்ஹானல்லாஹ், வாழ்க்கையில் ஹதியா என்று கொடுக்கின்றோம், எத்தனையோ வகையான லஞ்சத்துக்கு, ரிஷ்வா, லஞ்சம் என்பதை ஹதியாவாக நாங்கள் மாற்றிவிட்டோம். ரிபா என்ற வட்டியை ப்ராஃபிட்டாக மாற்றியிருக்கின்றோம். செய்யக்கூடாது. இதே போல தொழிலில் எத்தனையோ வகையான இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்கள் வட்டிக்கு பணம் எடுக்கின்றோம், தொழிலில், பிஸ்னஸில், நடைமுறையில். ஆனால் அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நாங்கள் பேர் வைத்திருக்கின்றோம். அன்பாக சொல்லுகின்றேன், இந்த ஆயத்து
எப்படி சனிக்கிழமை நாளன்று மீன் பிடிக்கக்கூடாது என்பதற்கு வெள்ளிக்கிழமை நாளுடைய பிற்பகுதியில் வலையை வீசிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் போய் அந்த வலையை இழுத்தால் அதில் அதிகமாக மீன் மாட்டிப்படும், அதிகமான மீனை வேட்டையாட முடியும் என்று சொல்லி அவர்கள் நினைப்பது போல அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு யாரும் என்ன செய்ய வேண்டாம், தந்திர உபாயங்களை பாவிக்க வேண்டாம், தந்திரங்களை அதில் கையாள வேண்டாம். அல்லாஹ் ஹலாலாக்கினது ஹலால், அல்லாஹ் ஹராமாக்கினது ஹராம் என்பதை குர்ஆன் மிக அழகாக தெளிவுபடுத்தியிருக்கிறது. அதற்கான ஒரு பாடமாகத்தான் இந்த பாடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய வாழ்வாதாரங்களை எல்லாம் ஹலாலாக்கி ஆரோக்கியமானதாக ஆக்கி வைப்பானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.